Welcome to JC Maths Tuition. 12th Business Maths Exercise 1.1 la 6th sum பார்க்கலாம். For what values of the parameter lambda will the following equations fail to have unique solutions? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு set of equations கொடுத்திருக்காங்க by rank method சொல்லியிருக்காங்க. So rank method யூஸ் பண்ணி நம்மள வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு யூனிக் சொல்யூஷன்ஸ் கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்க. என்ன வேல்யூ ஆஃப் பேராமீட்டர் லாம்டாவுக்கு வந்துட்டு என்ன வேல்யூ கொடுத்தா லாம்டாங்கிறது வந்துட்டு ஒரு பேராமீட்டர், அதுக்கு வந்துட்டு என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த பேராமீட்டர் வந்து எது கொடுத்தா நமக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கக்கூடாது, ஃபெயில் டு ஹாவ் யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். அதாவது ஆப்போசிட்டா யூனிக் சொல்யூஷனுக்கு ஆப்போசிட்டா இப்போ வந்துட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன். அப்போ உங்களுக்கு ஃபெயில் டு யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா அது வந்து இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் யூனிக் சொல்யூஷன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு சம்ம ப்ரொசீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தப்பாயிடும். இது வந்து சம்டைம்ஸ் இந்த கொஸ்டின் வந்து ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் டு பி இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அது டைரக்ட் கொஸ்டின். அதோட இன்டைரக்ட் கொஸ்டின் தான் இது ஃபெயில் டு ஹாவ் யூனிக் சொல்யூஷன். நீங்கள் எக்ஸாம்பிள் 1.16 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சம் தான், இன்கன்சிஸ்டன்ட் சொல்லி அது கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபெயில் டு ஹாவ் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சம்ம ப்ரொசீட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, ஃபெயில் டு ஹாவ் யூனிக் சொல்யூஷன் சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்களா அந்த சம்ம. அப்போ இன்கன்சிஸ்டன்ஸ்னால அர்த்தம். இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா என்ன வரும்னா ரேங்க் ஆஃப் ஏ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ கம்மா பி. இதுதான் இன்கன்சிஸ்டன்டோட கண்டிஷன். ஸோ நம்ம அப்போ ரேங்கோட ஏவோட ரேங்க்கும் ஏ கம்மா பியோட ரேங்க்கும் சேமாக இருக்கக்கூடாது. அதுதான் இன்கன்சிஸ்டன்டோட ரூல். அந்த ரூலை பேஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்கணும்னா லாம்டா என்னவா இருக்கும் அப்படிங்கறதான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் பிகினிங்ல எல்லா சம்மும் ஒரே மாதிரி தான். நீங்க சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதோட கோஃபிஷியன்ஸ் மட்டும் எடுத்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். 3 - 1 லாம்டா 2 + y னா 1 + 1 1 2 மைனஸ் லாம்டா. இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ், அதாவது ஏ மேட்ரிக்ஸ். அடுத்து வந்துட்டு பேராமெட்ரிக் வந்து எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ் வந்துட்டு அதோட ஆன்சர்ஸ் 1 2 - 1. இந்த ஃபார்மேட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கணும். ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கணும். எழுதினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுனா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணி எழுதுவோம். ஸோ ஏ கமா பி அப்படின்னு சொல்லி போட்டு எழுதிட்டு ஏ மேட்ரிக்ஸ்ல என்ன இருக்கு 3 - 1 லாம்டா 2 1 1 1 2 மைனஸ் லாம்டா. இங்க என்ன இருக்கு 1 2 - 1. இதை அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிக்கோங்க. இதான் வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ கமா பி மேட்ரிக்ஸ். இதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம ரேங்க் மெத்தட்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு தெரியும், நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 3 இருக்கு, காலம் வந்து காலம் வந்து 4 இருக்கு. ஸோ இப்போ இதுல மினிமம் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். மினிமம் வேல்யூ என்ன 3. ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ரேங்க் வந்துட்டு ரேங்க் ஆஃப் ஏன்னு போட்டுக்கோங்க. இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கு. ஒரு மினிமம் வேல்யூ என்னவோ அதுதான் இருக்கும், 3 இருக்கும். இது வந்து ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது எந்த மெத்தட்ல வேணாலும் நம்ம போடலாம். டிட்டர்மினேஷன் எடுத்தும் நீங்க போடலாம். டிட்டர்மினன்ட் எடுத்து அது நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா நம்ம வந்து ரேங்க் 3 போடலாம். இல்லைன்னா ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து போடலாம். அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இல்லை எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். இது இந்த மாதிரி பெரிய சம்ஸ், அதாவது 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து நீங்க எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ஈஸியா சிம்பிளா முடியும். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதாவது இந்த என்ட்ரி எலிமெண்ட் 1 இருந்தால் நமக்கு பெட்டரா இருக்கும், சம் போட ஈஸியா இருக்கும். இப்படியே போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால பட் நம்ம சம்ம கொஞ்சம் ஈஸி ஆக்கிருக்காண்டி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த ரோ 3ல 1 இருக்கு. ஸோ நம்ம ரோ 1க்கு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ரோ 3 எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த மாதிரி 2 பக்கம் ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. ரோ 1 ரோ 3. இப்போ நம்ம அதை எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா நம்ம உடனே ஈக்குவலன்ட் சிம்பிள் தான் போடணும். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோல வந்துட்டு தேர்ட் ரோவோட வேல்யூஸை காப்பி பண்ணிக்கோங்க. 1 2 மைனஸ் லாம்டா -1. செகண்ட் ரோல எந்த சேஞ்ச் இல்லை, 2 1 1 2 அப்படியே போட்டுக்கலாம். தேர்ட் ரோல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோவோட வேல்யூஸை மாத்திடலாம். 3 - 1 லாம்டா 1 இந்த மாதிரி மாத்தி எழுதிக்கோங்க. இப்போ நீங்க இதை சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். பாருங்க, இங்க 2 இந்த என்ட்ரி எலிமெண்ட் கீழே இருக்கு. இந்த 2 நம்பர் நமக்கு 0 ஆகணும். இப்போ இங்க 1 இருந்துச்சுன்னா இந்த 2 வந்து 0 ஆகணும்னா -2 × 1 -2 கிடைக்கும். அப்போ 2 - 2 இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணும்போது 0 ஆயிடும். அதே மாதிரி 3 வந்து நமக்கு 0 ஆகணும்னா -3 இருந்தா 0 ஆயிடும். அப்போ -3 × 1 போது உங்களுக்கு 3 - 3 வந்து 0 ஆயிடும். என்ட்ரி எலிமெண்ட் இது கீழே இந்த 2 நம்பர் 0 ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரோ 2ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரோ 2 which gives ரோ 2 2 இருக்கு, +2 இருக்கு. ஸோ -2 × R1. அப்போ ரோ 2 அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ரோ 2ல என்ன இருக்கு 2 1 1 2 -2 × R1 வித் சிம்பிளோட எழுதிக்கோங்க. அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாது. -2 × R1 -2 × 1 -2 -2 × 2 -4 -2 × லாம்டா மைனஸ் ப்ளஸ் 2 லாம்டா
minus minus plus 2 ones are 2. இப்போ நீங்கள் அதை சால்வ் பண்ணுங்க. 2 minus 2 0 ஆயிடும். 1 minus 4 இருக்கு. ஸோ minus 3 1 plus 2 lambda 2 plus 2 4 இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. அதாவது நம்ம வந்து 2 lambda plus 1 எழுதிக்கலாம். இதைய ஃபர்ஸ்ட் வேரியபிள் இருக்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இது ஆஃப்டர் சேஞ்ச் ரோ 1ல நம்ம சேஞ்ச் பண்ணலை. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். 1 2 minus lambda minus 1 ரோ 2ல தான் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூஸை காப்பி பண்ணிக்கணும். 0 minus 3 2 lambda plus 1 4 3ல எந்த சேஞ்ச் இல்லை. 3 minus 1 lambda 1ன்னு சொல்லி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இதை வந்து 0 ஆக்கணும். இந்த 3 வந்து 0 ஆக்கணும். ஸோ ரோ 3ல தான் சேஞ்ச். அப்போ ரோ 3 which is ரோ 3 மைனஸ் தான் போடணும். ஏன்னா -3 into R1 ஏன்னா +3 இருக்கு. ஸோ -3 போட்டால் நமக்கு 0 ஆயிடும். ஸோ ரோ 3 எப்படி எழுதிக்கலாமா? ரோ 3 வந்துட்டு 3 minus 1 lambda 1 -3 into ரோ 1 3யோட -3யோட மல்டிபிள் பண்ணுங்க. -3 -3 into 2 -6 -3 into minus lambda plus 3 lambda -3 into -1 minus plus 3 ones are 3. இதை சால்வ் பண்ணால் இது 0 -7 3 lambda plus lambda நமக்கு 4 lambda எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே lambda தான் இருக்கு. ஸோ அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கலாம். இது 4. ஸோ ஆஃப்டர் சேஞ்ச் ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க. ரோ 1ல எந்த சேஞ்சும் எழுதிக்கலாம். 1 2 minus lambda minus 1 ரோ 2ல எந்த சேஞ்சும் இல்லை. 0 -3 2 lambda plus 1 4 ரோ 3ல வந்து இப்போ சேஞ்ச் பண்ண வேல்யூஸ் 0 -7 4 lambda 4ன்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம இது ரெண்டு இந்த என்ட்ரி எலிமெண்ட் இது ரெண்டும் 0 ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இப்போ இந்த ரோக்கு இது என்ட்ரி எலிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதுக்கு கீழே இருக்கு இந்த -7 0 ஆகணும். ஸோ இந்த -7 0 ஆகணும்னா பாருங்க இது கொஞ்சம் ஈஸியாக இல்லாத மாதிரி தோணும் உங்களுக்கு. ஏன்னா 3 டேபிளில் 7 வராது, 7 டேபிளில் 3 வராது. ஏன்னா நம்ம வந்து ரோ 3 சால்வ் பண்ணும்போது ரோ 1 விட்டுறணும். ரோ 2 வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணணும் இந்த நம்பரை சால்வ் பண்ணும்போது. ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி உல்டாவாக வந்துச்சு. இப்படி இது வந்துட்டு எந்த டேபிளையும் வராது. 3 டேபிளில் 7 வராது, 7 டேபிளில் 3 வராது. அப்படின்னா இதுக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது. நம்ம ஈஸியாக பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம்னு ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ரோ 3 மிச்சிகஸ் ஈஸியாக எழுதுறதுக்கு நான் சொல்கிறேன். இது 3 வந்து இந்த டேபிளில் வராது, 7 டேபிளில் வராது, 7 வந்து 3 டேபிளில் வராது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டையுமே இப்போ ரோ 3 தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ரோ 3 ரெண்டும் ஒரே சைன் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம். ரெண்டுமே சேம் சைனாக இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே மைனஸ் தான் வரும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் வரும். இது ஒரு ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ரெண்டும் அடுத்து வந்துட்டு ரோ 2 தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ரோ 2 போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ரோ 3ல வந்து ரோ 2 வேல்யூவை போடுங்க 3. ரோ 2ல வந்து ரோ 3 வேல்யூ என்ன 7. இப்போ போடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த சம் கரெக்டாக வரும் பாருங்கள். R3 3 into R3 அப்படியே போட்டுப்போமா? 3 into R3 எழுதும் போது என்ன R3 0 into 3 0 minus plus minus 3 7s are 21 3 into 4 lambda 4 3s are 12 lambda. அடுத்தது 3 into 4 12. அடுத்து என்னது -7 into R2 -7ஓட மல்டிபிள் பண்ணுங்க. -7 into 0 0 minus plus 21 மைனஸ் இதை எப்படி எழுதணும்னா இது உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக வரும். -7 into ஓகே இந்த -7 into R2 நான் இங்கே தனியாக போடுறேன் பாருங்கள். -7 into R2 வேல்யூ என்ன 2 lambda plus 1 இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? -7 into 2 lambda plus 1 இருக்கு. மைனஸ் plus minus 7 2s are 14 lambda minus plus minus 7 1s are 7. ஸோ இதோட ஆன்சர் என்னவா இருக்குன்னா -14 lambda -7. நெக்ஸ்ட் என்னன்னா -7 into ரோ 2 வந்து 4 28 -28. ஸோ இதை சால்வ் பண்ணால் இது 0 ஆயிடுச்சு, இதுவும் 0 ஆயிடுச்சு. இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. -12 lambda -14 lambda இது ரெண்டும் ஒன்று தான். இது ஒரே வேரியபிள் தான் இருக்குது. லாம்டா இருக்குது. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். 12 + 12 -14 அப்போ -2 lambda வருமா? -2 lambda -7 -28 + 12னா -16. ஸோ இப்போ இந்த வேல்யூஸை தான் நம்ம வந்துட்டு தேர்ட் ரோவில் போடணும். பண்ணதுக்கப்புறம் ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் இது வந்து விச் இஸ் நாட் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்சிஸ்டண்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் A, B ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அவங்க சொன்ன கொஷனில் கொடுத்த கண்டிஷனுக்கு இது ஃபெயில் டு பி கன்சிஸ்டன்ட்னா இன்கன்சிஸ்டன்ட். இப்போ மொத்தமாக பார்க்கும்போது இதுதான் வேரியபிளாக இருக்குது. 2 lambda இந்த லாம்டாக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தா இது மாறலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் A, Bக்கு பார்ப்போம். A, Bக்கு பார்க்கும்போது உங்களுக்கு 3 வருது. ஆக்சுவலி
1 2 3 எதுலையுமே 0 கிடையாது. ஆனால் இங்கே ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தா ஏக்கு மட்டும் பார்க்கும்போது பாருங்கள் இங்கே ஏதாவது வேல்யூ கொடுத்தா 0 ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி ஒரு வேலை இது 0 ஆயிடுச்சுன்னா இது ரேங்க்கில் வராது. ஸோ அப்போ இது 1 2 இந்த 2 தான் வரும். ஸோ அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுமே இது எப்படி வருதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது 0 ஆகணும் இல்லையா? ஸோ அப்போ இது 0க்கு ஈக்குவேட் பண்ணி நம்ம இந்த லாம்டா வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்கன்சிஸ்டண்டாக இருந்துச்சுன்னா அந்த லாம்டா வேல்யூ என்ன? அப்போ இங்கே 0வாக இருந்தால் தான் இது 2ன்னு வரும் ரேங்க்கு. அப்போ தான் இது இன்கன்சிஸ்டன்ட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இந்த -2 லாம்டா -7 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுப்போமா? இது 0ன்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு வந்து லாம்டா வேல்யூ கிடைக்கும். இப்போ பாருங்கள் -2 லாம்டா தான் நமக்கு வேணும். லாம்டா +7 ஆகிடும் அந்த பக்கம் போகும்போது. லாம்டா இஸ் ஈக்குவல் டு 7/-2ன்னு சொல்லி கிடைக்கும். மைனஸ் எப்பவுமே நம்ம மேலே தான் எழுதுவோம். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு -7/2. லாம்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். -7/2 தான் உங்கள் கொஸ்டின் கேட்டிருந்தது. லாம்டா இஸ் ஈக்குவல் டு -7/2ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் அதை செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்களேன், -2 லாம்டா -7. இப்போ நீங்கள் லாம்டாக்கு பதிலாக -2 இன்ட்டு -7/2 போடுங்க. -7 இருக்குது. ஸோ இந்த -7/2 இல்லையா, கேன்சல் ஆகிடும். மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். +7 -7 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நீங்கள் இப்போ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இங்கே 0ன்னு இருந்துச்சுன்னா இதோட ரேங்க் என்னவா இருக்கும்? 2 தானே, 1 2 தானே வரும். ஸோ இப்போ இது இன்கன்சிஸ்டண்டாக இருந்துச்சுன்னா நம்ம ரேங்க் வேல்யூ லாம்டா வேல்யூ என்னங்கிறது வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.